கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மேட்டுப்பட்டி, சூரல்மலை, முண்டகை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலையில் 4 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. பல கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. ആ വീട്ടിൽ ആളുകളുണ്ട്. ആ വീട്ടിലേക്ക് ആണ് പോകുന്നത്. ഒരു ഡേഞ്ചർ സിറ്റുവേഷൻ ആണ്. ചൂരൽമല സ്കൂളാണ് ഈ കിടക്കുന്നത്. ഇത് മൊത്തം പോയിക്കണതാക്കണ്. ഇത് മൊത്തം എല്ലാം போய். கனமழையால் சாலியார் மற்றும் அதன் துணை ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் தேசிய மீட்பு பணியினர் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும்படி முதலமைச்சர் പിണറായി വിജയൻ ഉത്തരവിട്ടുள்ளார். ആളുകൾക്ക് കൃത്യമായിട്ട് അവിടെ എത്തിപ്പെടാനുള്ള പ്രയാസം വന്നിട്ടുണ്ട്. എന്നാലും നമ്മുടെ എല്ലാ സന്നാഹങ്ങളും അങ്ങോട്ട് നീങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. എയർഫോഴ്സ് അടക്കം കാര്യങ്ങളിൽ പ്രധാന പങ്ക് വഹിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. மீட்பு பணிகளில் 200க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாலும் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முண்டகை என்ற இடத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. நிலச்சரிவு நிலவரம் குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு கேட்டறிந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் அளிக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சுரேஷ் கோபி, ஜார்ஜ் குரியன் ஆகியோரிடமும் பேசிய பிரதமர் மோடி மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மத்திய மாநில அரசுகள் துரிதமாக மேற்கொள்ள கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கோழிக்கோடு, மலப்புரம், வயநாடு, காசர்கோடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. பத்தனம்திட்டா, ஆலப்புழை, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திரிசூர், பாலக்காடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.